ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 22 வசனங்கள். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 22 வசனங்கள். தியான வசனம் 12ஆம் வசனம். 2 நாளாகமும் 20:12. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எங்களிலே பலன் இல்லை, எங்களிலே சத்துவம் இல்லை, எங்களிடத்திலே தைரியம் இல்லை. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறது எங்களுடைய கண்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பான வாலிப தம்பி, தங்கச்சி, இங்கே கடந்த நாளிலே நாம் பார்த்தோம், தாவீது ஆண்டவருக்குள்ளாக தன்னை தடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி. நீ பிரவேசிக்கிற அந்த புதிய மாதத்தின் ஆரம்ப நாட்களில் உனக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொரு நாளிலேயும் நீ ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆண்டவர் விரும்புகிறார். உன்னுடைய சுயத்தை சார்ந்து நிற்காதே, உன்னுடைய பலத்தை சார்ந்து நிற்காதே, உன்னுடைய ஞானத்தை சார்ந்து நிற்காதே. உன்னை ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று சொல்லி உன்னை நீ வெறுமையாக்கு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதத்தினால் நிறைவாக்குவார். இங்கே ராஜாவாகிய யோசபாத் யூதாவை அரசாட்சி செய்து வந்த அந்த நாட்களில் 3 ஜாதியார்கள் அவனுக்கு விரோதமாக பெருங்கூட்டமாக யுத்தத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஏராளமான கூட்டம். நாங்கள் கண்களை ஏறெடுத்து பார்ப்போம் என்றால் எங்களுக்கு முன்பாக திரளான சத்துருக்கள் எங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் யுத்த ஆயுதங்களோடு. ஆனால் எங்களுக்கு நிற்பதற்கு கூட பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு ஆலோசனையும் தெரியவில்லை. எங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை, நிற்கவும் முடியலை. நாங்கள் என்ன செய்யணுங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அறிவும் இல்லை எங்களுக்கு. ஆகையினால எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, இந்த யோசபாத்தை போல நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பாக, அப்பா, எங்களுடைய பலன் ஒன்றுமில்லை, நிற்க முடியாதவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய ஞானம், அறிவு, புத்தி ஒன்றும் எங்களுக்கு என்ன செய்கிறது? முழுமையாய் பூஜ்ஜியமாய் இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு தெரியவில்லை. ஒன்று மாத்திரம் நாங்கள் செய்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட ஜெபம் உங்களுடைய என்னுடைய ஜெபமாக இருக்கும் என்றால், நீங்கள் நாட்களை குறித்தும் காலங்களை குறித்தும் உங்களுடைய நெருக்கங்களை குறித்தும் பலவீனங்களை குறித்தும் நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். உங்களுடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கட்டும். அதோடு அவன் என்ன செய்கிறான்? ஜனங்கள் தேவனாகிய கர்த்தரையும் அவருடைய தீர்க்கதரிசிகளையும் நம்பும்படி அவர்களை அவன் தைரியப்படுத்துகிறான். 20வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால், அவன் அவர்களை தைரியப்படுத்துகிறான். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். அவன் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனையை பாருங்கள். ஒரு தேவ மனிதனாக அவன் என்ன செய்கிறான்? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேளுங்கள், என்னுடைய வார்த்தையை கேளுங்கள், ஆண்டவரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்பும்போது நாம் நிலைப்பட முடியும். அது மாத்திரமல்ல, அவருடைய தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள் என்பதாக அவர்களை தைரியப்படுத்துகிறான். அதோடு அவன் நின்றுவிடவில்லை. அவர் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்பதாக பார்க்கிறோம்.
ஆம் தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவரை நோக்குவது எதற்காக? அவரை துதிக்கும்படியாக, வெற்றியை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக. ஆம், உன்னுடைய இக்கட்டான நிலை எத்தனை எதிரிகள் ஒன்று கூடி வந்தாலும் இவர்களை காட்டிலும் உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவரை உன்னுடைய கண்கள் நோக்கட்டும், உன் உதடுகள் அவரை துதிக்கட்டும். நீ வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாய் அவன் தன்னுடைய சத்துருக்களின் மேல் மகத்தான ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் தாமே அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அவர்கள் வெற்றி பெற்ற பின்னரும் பெராக்கா என்னுமிடத்தில் கூடி தேவனை துதித்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் என்று சொல்லி 23 முதல் 26 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆகியவற்றின் மத்தியில் இருக்கின்ற பொழுது, அந்த வேளைகளில் மாத்திரமல்ல, கர்த்தரிடத்திலிருந்து அவற்றின் மேல் ஜெயத்தையும் மற்றும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பின்னாகவும் நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் அவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உனக்கு வெற்றியை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், நன்மைகளை கொடுக்கிறார். இவைகளை பெற்ற பின்பு நீ சும்மா இருப்பாய் என்றால் நன்றி கெட்டவனாய் இருப்பாய். ஆகையினாலே ஆண்டவரை நீ துதிக்க வேண்டும். ஆண்டவருக்கு எப்பொழுதும் நீ நன்றியுடையவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ராஜாவை தவிர வேறு எவரையும் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் சிங்கங்களின் கெபிக்குள்ளே போடப்படும்படியான கட்டளை ராஜாவினால் உறுதியாக்கப்பட்டிருந்த வேளையிலும் தானியேல் அதை குறித்து சற்றும் கலங்காமல் தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டிருந்தான் என்பதாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். அது நிமித்தமாய் தேவன் அவனுக்காக கிரியை செய்து அவன் போடப்பட்டிருந்த சிங்கங்களின் கெபிக்குள் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு அவனுக்கு மகத்தான ஜெயத்தை கொடுத்தார். அதற்கு முன்பாக தன்னுடைய ஜீவியத்தில் மரணத்தை சந்திக்கத்தக்கதாக தனக்கு நேரிட்டிருந்த மற்றொரு சோதனையிலும் அவன் தன் ஜெபத்திற்கு பதில் கிடைத்தவுடன் தானே தேவனை துதித்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்பதாக தானியேல் 2வது அதிகாரத்திலே 19 முதல் உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். சோதனையின் மத்தியிலும் சோதனையில் வெற்றி பெற்ற பின்பாகவும் தேவனை துதிக்கிறவனாயிருந்த அவனை தேவன் அந்த தேசத்தில் மகா மேன்மையாக உயர்த்தினார். அருமையான சகோதரா சகோதரி, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறோம்? நமக்கு முன்பாக நாம் கற்றுக்கொண்ட இந்த தேவதாசர்களைப் போல நாமும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கினவர்களாக, ஆண்டவரை துதிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? கடினமான சூழ்நிலைகளிலும் நீ கர்த்தரை ஸ்தோத்தரித்து அதைரியத்தின் மேல் ஜெயம் பெற கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீ பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக மாத்திரமல்ல, தீமை போல தோன்றுபவைகளுக்காகவும் தேவனை மனப்பூர்வமாக துதிக்க வேண்டும். இதுவே தேவனை துதிக்கும் உயர்வான துதியாகும். அதைரியம் என்ற சத்துருவை அடக்கி போட நன்றியுள்ள இருதயத்திலிருந்து தேவனை துதிக்கும் உயர்வான துதிகளை நீ ஆண்டவருக்கு செலுத்துவாயாக. இந்த துதிகள் பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போடத்தக்கதாக அணுகுண்டுகளை போன்ற சக்தி வாய்ந்தவையாகும் என்பதை சங்கீதம் 8:2 மத்தேயு 21:16 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளினாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளினாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கற்குள்ள பட்டயம் இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோமே. உன்னிடத்திலிருந்து சில ஆசீர்வாதங்கள் எடுபட்டு போகும் வேளைகளிலும் கூட யோபுவை போல நீ தேவனை துதிப்பாயாக. அப்பொழுது கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டு நீ கலிகூற முடியும். அதே வேளையிலே ஆண்டவர் கூறுவதைப் போல சத்துருக்களுக்காக, நம்மை புறக்கணிக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, சிறுமைப்படுத்துகிறவர்களுக்காக, நம்மை தவறாக விளங்கிக் கொள்கிறவர்களுக்காகவும் நாம் தேவனுடைய சமூகத்திலே அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரித்து அவர்களுக்காக நாம் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவர் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கின்ற போதும் ஆபிரகாமைப் போல நீயும் நானும் அவரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். தேவதாசர்களாகிய பவுலையும் சீலாவையும் போல சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருப்பதை போன்ற சூழ்நிலைகளில் இருப்பதாக உணர்கின்ற பொழுதும் நன்றியோடு தேவனை புகழ்ந்து பாடி துதித்திடு. அவர் உன் ஜெபங்களுக்கு பதிலளிக்காது போல தோன்றுகின்ற வேளையிலும் நீ தேவனை துதித்து மகிமைப்படுத்து. தேவனால் உனக்கு அனுமதிக்கப்படுகிற சோதனைகளில் நீ உன் கண்களை அச்சோதனைகளின் மீது பதித்து சுய அனுதாபத்திற்கு இடமளித்து அதைரியப்பட்டு சோர்ந்து போகாமல் உன்னுடைய ஆவிக்குரிய உயர்வை தேவன் அளிக்கும்படியாக
அவை அனுமதிக்கப்பட்டன என்று அவற்றை செம்மையான மனப்பான்மையோடு ஏற்றுக்கொண்டு சோதனைகளில் ஜெயம் கொடுக்கிற தேவன் மீதும் அவருடைய விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தங்களாகிய தேவ வசனங்களின் மீது விசுவாசம் வைத்து நன்றியோடு அவரை துதித்து ஸ்தோத்தரிப்பாயாக. அதைரியம் என்ற போர் ஆயுதத்தை செயலற்றதாக்க நீ ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரி. சத்துருவின் மேல் நியாய தீர்ப்பை செலுத்தும் உன் வாழ்வில் சாத்தானின் வல்லமைகள் முற்றிலும் தோற்கடிக்கப்படுவதை நீ கண்டு மகிழ முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, பவுலடிகளார் கூறுவதைப் போல நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு முடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனமுறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று நீ தைரியமாக கூறுவதற்கு அவரை நோக்கிப்பார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று கூறி தேவனை ஸ்தோத்தரிக்கும்படிக்கு நீ உன் ஆத்துமாவுக்கு எப்பொழுதும் நினைவூட்டு. இதுவரை அவர் உனக்கு செய்த உபகாரங்களுக்காக நீ அவருக்கு நன்றி செலுத்த மறந்திருப்பாய் என்றால் இன்றே இப்பொழுதே அவரை துதிக்க துவங்குவாயாக. இது முதல் நீ கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்து கொண்டிரு. உயர்விலும் தாழ்விலும் கனத்திலும் கனவீனத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் செழிப்பிலும் வறுமையிலும் எல்லாவற்றிலேயும் கர்த்தரை உள்ளார்ந்த நன்றியோடு துதி செய். எங்கள் அன்பின் தகப்பனே, பிசாசானவன் கொண்டு வருகிற அதைரியம் என்னும் விதை எங்களுடைய வாழ்க்கையிலே முளைத்து செழித்து விடாதபடி தேவனுடைய பாதுகாக்கும் கரத்திற்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வதை நாங்கள் எங்களுக்கு சுதந்திரமாக்கிக் கொள்ள, அந்த வெற்றியை எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள அருள்தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.